அறிவும் அறிவியலும் வளர்ந்த இந்த காலத்திலும் ஜாதிய ஆணவ படுகொலைகளை நாம் பார்க்கிறோம். வல்லரசு நாடுகளாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற வளர்ந்த நாடுகளிலும் வெள்ளையன் கருப்பன் என்கின்ற பாகுபாடு நிகழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் இது போல ஜாதிய குடும்ப ரீதியான குலம் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது. அதை நாயகம் எப்படி தீர்த்தார்கள்? குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை நாங்கள் ஆக்கியது உங்களின் அடையாளங்களுக்காகவே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. உங்களில் சிறந்தவர் கண்ணியமானவர் இறையச்சம் உள்ளவர் தான் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவுஸ் ஹஜ்ரத் என்கின்ற பெரும் குலத்தார்கள் பல் நூற்றாண்டுகளாக சண்டையிட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த இரண்டு குடும்பத்துங்களுக்கு மத்தியும் கோத்திரத்திற்கு மத்தியும் நாயகம் ஏற்படுத்திய சகோதரத்துவம் இந்த உலகம் பார்த்து வியக்க வேண்டிய ஜாதி ஒழிப்பின் மிக முக்கியமான கட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அரபியர்களை விட அரபி அல்லாதவர்களும், அரபி அல்லாதவர்களை விட அரபியர்களும், வெள்ளையர்களை விட கருப்பர்களும், கருப்பர்களை விட வெள்ளையர்களும் சிறந்தவர் அல்ல என்கின்ற மாநபியின் முத்துமொழி ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தூக்கப்பட்ட வாள் என்று கூட சொல்லலாம். நாயகம் வாழுகின்ற காலத்தில் கருப்பின அடிமையாயிருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாங்கு மேடையில் ஏற்றி அழகு பார்த்ததிலிருந்து எல்லா மனிதர்களும் ஒரு சீப்பின் பற்களை போல சமம் என்று பேசிய வாதம் வரையிலும் நாயகம் ஜாதி ஒழிப்பின் மிகப்பெரிய உதாரணம். அதில் சாதித்தும் காட்டிய ஒரே தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.